நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் படிக்கு எங்களுடைய சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று சொல்லி நிருபத்திலே பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைத்தார். எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தார் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை நாம் அடையும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷ வசனத்தினாலே நம்மை அவர் தம்முடைய ரட்சிப்புக்காக நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகிமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராக இருந்து செயல்படுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மகிமை என்ற ராஜ்யத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யம் மகிமைக்குரிய ராஜ்யமாக, மகிமையின் ராஜ்யமாக இருக்கிறது. பரலோகத்திலே பார்க்கும் பொழுது எல்லாமே மகிமைக்குரியவைகளாக, எல்லாமே மகிமை பொருந்தினதாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமையின் சிங்காசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மகிமை நிறைந்தவர் ஆவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தமும் நிலைத்திருந்து அவருடைய ரட்சிப்பை காத்து கொண்டு அவருடைய சத்திய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய மகிமையை தந்து மகிமை ராஜ்யத்திலே சந்தோஷமா நம்மை வாழ வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தான் 2 தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படியாக தெளிவாய் எழுதி இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு உங்களை அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வசனத்தினாலே அந்த மகிமையான ரட்சிப்புக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஆண்டவர் நமக்கு மகிமையை தந்து ஆண்டவருடைய மகிமையிலே நம்மை கலிகூர்ந்து வாழ வைப்பார் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபையில வந்து ஆராதிக்கிற நீங்கள், கர்த்தர் நம்மை எதற்கு அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு இணங்கி கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்களித்திருக்கிற அந்த நித்திய மகிமையை, நித்திய ஜீவனை நாம் பெற்று அனுபவிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையிலே அவயவங்களாக, உறுப்புகளாக ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிற நாம், ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து நிறைவேற்றுகிறவர்களாக, கர்த்தருடைய அன்பிலே கலிகூர்ந்து வாழுகிற பிள்ளைகளாக, எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வாழுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டியது அவசியம். அப்படி நாம் வாழ்வோமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது நாம் அவருடைய மகிமை அடையும் பொருட்டாக நம்மை ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கி அவரோடு எடுத்து கொண்டு போய் அவர் மகிமையின் ராஜ்யத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்திலே மகிமையின் ராஜ்யத்திலே நம்மையும் கூட்டி சேர்த்து அங்கே நமக்கு அவர் அருளி செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய மகிமையை நமக்கு தந்து நாமும் அவரோடு நித்திய காலம் வாழ்ந்திருக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். ஆகையால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டு கர்த்தருடைய சுவிசேஷ வசனத்தினாலே நம்ம ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாக, அந்த ரட்சிப்புக்கு நம்மை அழைத்த தேவனுக்கு பாத்திரவான்களாக நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துக்குரியவைகளை நாம் நோக்கி பார்க்காதபடி தேவனுக்குரியவைகளை நோக்கி பார்த்து தேவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய மகிமை அடையும் பொருட்டு நாம் தேவனுடைய மகிமையை லெக்கா வைத்து தேவ சுத்தம் செய்து
வாழுகிறவர்களாக காணப்படுவோம். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் நித்திய காலம் அவரோடு வாழுவோம், அவரோடு ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருப்போம் என்கிறது நிச்சயம். கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை அசைப்போர் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதன் 2, 3, 4 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அந்த இடத்துல நில்லுங்க. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு நிருபம் எழுதும் பொழுதும் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி நிருபத்தில் எழுதுகிறார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பூமிக்குரியவைகளை நாடுகிறவர்களாக அல்ல. பூமிக்குரியவைகள் நமக்கு என்னென்ன வேண்டும் என்கிறது தேவனுக்கு தெரியும். அவை எல்லாவற்றையும் தேவன் அனுதினமும் நேர்த்தியாக நமக்கு சந்தித்து தந்து ஒரு குறைவும் இல்லாதபடி நம்மை வாழ வைப்பார். நாம் நாடுகிறதெல்லாம், நாம் தேடுகிறதெல்லாம் மேலானவைகளையே நாம் நாடுகிறவர்களாக, மேலானவைகளையே நாம் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொரிந்தியர்ல பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதும் பொழுது, கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், இம்மைக்காக ஒருவன் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைக்கிறவனாக இருந்தால் அவன் எல்லாரிலும் பரிதபிக்கப்பட்டவனாக மாறி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அவரை விசுவாசித்து அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகத்தான் வாழ வேண்டும். அவரை நம்புகிற நாம் இம்மைக்குரியவைகளுக்காக கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைக்காதபடிக்கு உன்னதத்தில் இருக்கிறவைகளுக்காக, மேலானவைகளுக்காக, நித்திய கனமும் மகிமையும் பெற்று அனுபவிக்கிறதற்காக நாம் மேலானவைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடுகிறவர்களாக, நாடுகிறவர்களாக வாழுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நிருபத்தில் எழுதி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எல்லாமே மேலிடத்தில் இருந்து தான் வருகிறது. அந்த மேலிடம் உன்னத சீயோன் ராஜ்யமா இருக்கிறது. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமான தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், சகல மகிமையும் பொருந்தின தேவனாக இருக்கிறார். அவர் பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து இரவும் பகலும் பிரகாசிக்கிறவராக, அவர் சர்வ பூமிக்கு மனமகிழ்ச்சியாக இருந்து செயல்படுகிறவராக காணப்படுகிறார். அந்த தேவனுக்குரியவைகளையே நாம் நாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் மேலானவைகளை, தேவனுக்குரியவைகளை, தேவனையே நாடுகிறவர்களாக காணப்படுவோமானால் தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, நித்திய கனத்தையும் மகிமையும் நித்திய ஜீவனை சம்பூர்ணமாக நமக்கு தந்து அவருக்குள்ளே மனமகிழ்ச்சியா வாழ வைப்பார். நாம் இரவு பகலும் கர்த்தருக்குள்ளே களி கொடுத்து வாழ்வோம். அதை விட்டுவிட்டு இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தையும் உலகத்திலே உள்ள மக்களையும் நோக்கி பார்த்து உலகத்தின் கிரியைகளை நடப்பிக்கிறதற்கு தேவனையும் தேவனுடைய சபையை விட்டு விலகி போவீர்களானால், தேவனுடைய உபதேச வசனத்தை விட்டு விலகி போவீர்களானால் அந்த பரிதாபமாக கெட்டு அழிந்து போவீர்கள் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலிருந்து வருகிற கண்களின் இச்சைகளையும் மாம்சத்தின் இச்சைகளையும் ஜீவனத்தின் பெருமைகளை விட்டுவிட்டு நாம் நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாத்திரவான்களாக, பாத்திரவதிகளாக வாழ்ந்து அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பை பெற்ற நாளிலே எவ்வளவு மகிமையாக, சந்தோஷமாக தேவனை பின்பற்றினோமோ அதை பார்க்கல அதிக மகிமையாக, அதிக அன்போடு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய மகிமை அடைகிற பிள்ளைகளாக, அவருடைய மகிமையில களி கொடுத்து வாழுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டியது அவசியம். அதற்காக நீங்கள் மேலானவைகளையே நாடுகிறவர்களாக காணப்படுங்கள். ஆகையால் தான் பவுல் நிருபத்தில் எழுதுகிறார், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி நிருபத்தில் எழுதி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பூமிக்குரியவைகளை நாடாதபடிக்கு மேலானவைகளை நாடுங்கள். இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற அநேக ஊழியக்காரர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை சேவிக்கிறோம், கர்த்தருக்காக ஆத்துமாதாயம் செய்கிறோம் என்று சொல்லி வந்து கர்த்தரை உண்மையாய் பின்பற்றாதபடிக்கு, கர்த்தருடைய வசனத்தை சரியாக பாருங்கள் நிதானித்து தியானித்து அறிந்து மக்களுக்கு போதித்து அந்த மக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தாதபடி பொருளாசைக்கும் பண
பொன்னாசைக்கும் பெண்ணாசைக்கும் மண்ணாசைக்கும் பாருங்கள் பெருமைக்கும் பாருங்கள் தங்களை விற்றுவிட்டு தங்களுக்குள்ளே பாருங்கள் எல்லா விக்கிரகங்களையும் வைத்துவிட்டு நாங்க தான் பெரிய ஊழியக்காரர்கள், நாங்க தான் சத்தியத்தை போதிக்கிறவர்கள், எங்களை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கையில ஒரு 20 பவுனுக்கு பிரஸ்லெட், கழுத்துல ஒரு 40 பவுனுக்கு கெட்டி செயின், இடுப்புல ஒரு 30 பவுனுக்கு ஒட்டியானம், குதிகாலில் ஒரு 15 பவுனுக்கு ஒரு கொலுசு 2 கொலுசு, இவைகளை எல்லாம் போட்டுவிட்டு கையையும் காலையும் ஆட்டி கையில 5 விரலையும் மோதிரத்தையும் போட்டுவிட்டு உலகம் முழுவதையும் தங்களுக்குள்ள அலங்கரித்து வைத்துவிட்டு நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பு, நீ பரிசுத்தமா வாழு, நாங்கள் எல்லாரும் சுத்தவான்கள், நாங்கள் எல்லாம் சுத்தவாட்டிகள், நீங்க தான் பாவிகள், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு நேராக விரல்களை கைகளை நீட்டி பிரசங்கம் பண்ணுகிறார்களே தவிர தங்களை தாங்கள் ஓய்த்து அறிந்து தங்களுடைய பாவங்களையும் இந்த உலக சிற்றின்பங்களையும் விட்டுவிட்டு தேவனை பரிசுத்தமாக பின்பற்றுகிறதற்கு, பரிசுத்த சிந்தையோடு ஊழியம் செய்து ஆத்தும ஆதாயம் செய்கிறதற்கு விருப்பமற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை தேவன் நியாயம் தீர்த்து அக்கிரமக்காரர்களோடு தள்ளி எதிர் நரகத்தில் வேதனைப்படுத்துவார் என்கிறது நிச்சயம். இவர்கள் எப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை செய்கிற அதிசயங்களை செய்கிற ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளவு சம்பத்தை சேர்த்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கூட்டங்களை கூட்டி இவர்கள் பாருங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய முடிவு அழிவு. அல்லேலூயா. இவர்கள் அழிந்து ஒழிந்து போவார்கள். ஆனால் நீங்கள் நானும் நிலைத்திருந்து பிழைத்திருந்து ஜீவனை பெற்று கர்த்தருடைய மகிமை அடையும் பொருட்டு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் இந்த உலகத்திற்கு நாம் பாருங்கள் மரித்து தேவனுடைய நீதிக்காக பிழைத்தவர்களாக காணப்படுகிறோம். ஆகையால் பேதுரு நிருபத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் அங்கே நிருபத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பாவத்திற்கு செத்த நாம் செத்த பாருங்கள் பிரேதத்தில் எதையும் அலங்கரிக்க மாட்டார்கள், எல்லாவற்றையும் உரிந்து விட்டு நிர்மாண கோலமாக ஒரு வெள்ள வஸ்திரத்தை மட்டும் பொருத்தி பெட்டியில வைத்த கல்லறையில் அடக்கம் பண்ணி விடுவார்கள். அதே போல பாவத்துக்கு செத்த நாம் நம்முடைய சரீர அலங்காரத்தை எல்லாம் விட்டுவிட்டு வெண் வஸ்திரம் தரித்து ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக சேவிக்கிறவர்களாக சுத்த இருதயத்தோடு தேவனுடைய அபிஷேக எண்ணெயில நிரம்பி பரிசுத்த சிந்தையோடு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் போதும் என்கிற நல்ல மனதோடு தேவனை பின்பற்றுகிறவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் மகிமையை கொடுக்கிறார். அவர்கள் தான் மகிமை அடைந்து கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு கிறிஸ்துவோடு வாழ்ந்திருப்பார்கள், கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வார்கள் என்கிறது நிச்சயம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளை. நீங்கள் மரித்தீர்கள், நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற பொழுது நீங்கள் உலகத்துக்காக, பாவத்திற்காக, உலகத்தின் ஆடம்பரங்களுக்காக, சிற்றின்பங்களுக்காக, உலக சடங்காச்சாரத்திற்காக, உலகத்தில் உண்டான எல்லா இச்சைகளுக்காக நீங்கள் மரித்து போனீர்கள். இப்போ உங்க ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அது தேவனுக்குள்ள மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாம் இந்த உலகத்துக்கு மரித்ததினால மரித்தவர்களாகிய நமக்கு தேவன் நித்திய ஜீவனை பங்காக வைத்திருக்கிறார். அந்த ஜீவனாகிய பாருங்கள் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவன் இப்பொழுது இயேசுவோடு தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. அந்த ஜீவனை பெற்று நாம் மகிமையில கழிவுறவும் தேவனோடு ஆளுகை செய்யவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஜீவனை நமக்கு தரும்படியாக தான் மத்திய ஆகாசத்தில் வரப்போகிறார். கீழே வாசிங்க. ஏனென்றால் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்தின் ஆடம்பரங்களையும் உலகத்தின்
சடங்காச்சாரங்களையும் உலக சிற்றின்பங்களையும் வெறுத்து கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழ்வோமானால் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வெளிப்படும் பொழுது நாமும் அவரோடு கூட அவருடைய மகிமையில வெளிப்படுவோம். கர்த்தர் அவரோடு கூட அவருடைய மகிமையில நம்மையும் கூட்டி சேர்த்து நம்மை அவரோடு கூட வாழ வைப்பார். எப்படி தேவன் மகிமையின் தேவனாக இருக்கிறாரோ